சென்னை அருகே தாளம்பூரில் அக்னி பொறியியல் கல்லூரி உள்ளது. இந்த கல்லூரி வளாகத்தில் கருடா ஏரோஸ்பேஸ் என்ற ட்ரோன் தயாரிப்பு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த வளாகத்தில் பாரத ட்ரோன் சங்கத்துடன் இணைந்து புதிய ட்ரோன் உற்பத்தி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. அக்னி ஏரோஸ்பேஸ் நிறுவன தலைவர் அக்னீஸ்வரன் தலைமை தாங்கினார். ஒன்றிய கிராமப்புற மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் கமலேஷ் பாஸ்வான் கருடா ஏரோஸ்பேஸின் புதிய வேளாண் ட்ரோன் உள்ளூர் மயமாக்கல் உற்பத்தி நிலையத்தை திறந்து வைத்தார். முன்னதாக தொழிற்சாலைகள், வேளாண் பணிகள், ராணுவம் உள்ளிட்ட அமைப்புகளுக்காக தயாரிக்கப்பட்டுள்ள ட்ரோன்களை அவர் பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து ட்ரோன் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றவர்கள் ட்ரோன்களை இயக்கி காண்பித்தனர். அவர்களுக்கும் ட்ரோன்கள் மற்றும் சான்றுகளை அமைச்சர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் கமலேஷ் பாஸ்வான் பேசும்போது, கருடா ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் இந்த உற்பத்தி, பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி ஆகியவற்றிற்கான ஒருங்கிணைந்த மையத்தின் தொடக்கம் இந்தியாவின் ட்ரோன் துறையில் கருடா ஏரோஸ்பேஸின் முன்னெடுப்பை காட்டுகிறது. உள்ளூர் மயமாக்கல், ட்ரோன் இயக்கும் பயிற்சி திட்டம் மூலம் திறமையான பணியாளர்களை உருவாக்குதல் மற்றும் உயர்திறன் மையங்கள் வழியாக கண்டுபிடிப்புகளை ஊக்குவித்தல் போன்றவை மூலம் வேளாண் துறைக்கு ட்ரோன் தொழில்நுட்பத்தை எளிமையாக்கவும் செலவு குறைவாகவும் தாக்கத்துடனும் கொண்டு செல்லும் முயற்சியில் கருடா ஏரோஸ்பேஸ் முக்கிய பங்காற்றுகிறது. அரசுக்கும் தொழில்துறைக்கும் இடையிலான இந்த கூட்டுறவு இந்தியாவை உலக ட்ரோன் கண்டுபிடிப்பில் முன்னோக்கி கொண்டு செல்லும் நிலைத்த வளர்ச்சிக்கும் தூண் அமைக்கும் மற்றும் நாட்டில் சமூக மற்றும் பொருளாதார நன்மைகளை உருவாக்கும் என்றார். முன்னதாக அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த